ஆலயத்திலே முற்பகுதிகள் எல்லாம் காலியாக இருக்கிறது. தயவு செய்து எழுந்து வந்து முன்னாடி உட்காருங்க. மரியாதை, சாமியாருக்கு மரியாதை என்னன்னா சொல்லப்படாது எதுவும். ஏன்னா சொன்னாங்க கேட்க ஆள் கிடையாது. இங்கே ஓகே, கோயிலெல்லாம் நீங்கள் பாருங்களேன், முன்னாடியெல்லாம் காலியாக கிடக்கும். சாமியார் அனௌன்ஸ் பண்ணாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. நான் எதுக்கு மாறணும்? பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், நம்ம ஒரு சீட்டில் உட்காந்திக்கிறோம், அது என்னுடைய உரிமை, மாற்ற மாட்டோம் நம்ம, அப்படி தானே? அப்போ நாம் எல்லாத்துலேயும் பிடிவாதமாக இருக்கிறோம். கடவுள் மட்டும் நம்ம சொன்னோன்னே இறங்கி வரணுமா? கடவுள் சொன்னோன்னே நீ இப்படி செய் அப்படி செய்யணுன்னே கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அந்த பெரிய என்ன பூதத்துக்கு ஒரு பூதம் வந்து எழுந்து எல்லாம் செய்யுமாமே, ஆலம்பனா அப்படின்னு அந்த கடவுள் நமக்கு என்ன பணிவிடை செய்கிற பூதமா? நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு சொல்லுங்க ஆலம்பனா அப்படி நிற்கிறதுக்கு. அவர் கடவுள். We cannot dictate to God, you behave like this, you do like this. என்ன அவர் ஹோட்டலில் சர்வரா? 2 தோசை, மசால் தோசை ஒன்று, அவர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஆர்டர்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஜெபத்தில் ஞானம் இல்லை. அப்போ எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. அப்போது அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன், ஜெபம் கேட்கப்படுறதில்லை. ஜெபமாலை, ஆமாம் வல்லமையான ஜெபந்தான் இந்த ஜெபமாலை. ஜெபமாலை கேட்கப்படுவதில்லை. நிறைய பேர் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், டெய்லி குடும்பத்தில் சொல்கிறோம். ஆனால் எப்படி சொல்லணும் இந்த ஜெபமாலை? அதை சொன்னால் அது கிடைக்கும். அதனால தான் சொல்கிறோம், செக் யுவர் ப்ரேயர், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயிங். கடவுளை இதை கூட அதை கூட, அவருக்கு எல்லாமே தெரியுமே. அப்போ நீ கதறினா போதுமே. குழந்தை தெரசமா தான் சொல்கிறாங்க, ப்ரேயர் இஸ் நத்திங் பட் த க்ரை ஆஃப் அ சைல்டு. ஜெபம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, குழந்தை மாதிரி கடவுளுக்கு முன்னாடி கதறது, அவ்வளோதான். நீ கத்துனா போதும், அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு. குழந்தை வந்து கத்துது, அவ்வளோதான். அம்மா போய் பால் கொடுக்குறாங்க, அம்மா போய் இது மாற்றுறாங்க, ட்ரெஸ் மாற்றி விடுறாங்க. அந்த தாய் டிசைட் பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு. கடவுளும் அப்படி தான். அதனால் எங்கே குறையாக இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் குறை, ஞானத்தில் குறையாக இருக்குது. ஒரு குருவானவர், நாங்கள் ஒரு பங்கை வழி நடத்துகிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஞானம் குறைவாக இருந்ததுன்னா மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. சில பார்ப்பீங்க நீங்கள், ஒரு குருவானவராக இருந்து கூட சில பேர் பங்கில் தேவையில்லாததை உடைப்பாங்க, தேவையில்லாமல் கட்டுவாங்க, கட்ட வேண்டிய விதமாக கட்ட மாட்டாங்க, செய்ய வேண்டிய விதமாக செய்ய மாட்டாங்க. சில பேர் பக்கத்தில் திரும்பி பார்த்துக்கிறாங்க, ஏன் நம்ம பங்கு சாமியார் தாண்டி சொல்கிறாரு இவர். நான் யாரையும் சொல்லலை, நான் பொதுவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஞானம் பத்தலை.